ஹலோ கைஸ், ஐம் வருண். நாசாவோட ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூலம் நாசா பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் மோஸ்ட் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு கேலக்சியில் ஒரு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சிருக்கிற சூப்பர் நோவா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் நோவாவுக்கு AT2023 ADSV அப்படின்ட்டு நாசா நியமிச்சிருக்காங்க. அந்த சூப்பர் நோவாவோட டேட்டா நாசா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் நாசா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த AT2023 ADSV இந்த சூப்பர்னோவா பிக் பேங்க் அப்புறம் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த சூப்பர்னோவா ஏற்பட்டிருக்காங்க நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக் பேங்க்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட், பிக் பேங் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம். அந்த பிக் பேங் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் ஏற்படுச்சு, பெருவெடிப்பு ஏற்படுச்சு. அந்த பிக் பேங்க்ல இருந்தா சூப்பர் மசிவ் பிளாக் ஹோல்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற நட்சத்திரங்கள் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற பிளானட்ஸ் ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கிற மூன்ஸ், ஆஸ்ட்ராய்டு, நெபுலா, கோமெட்ஸ், இது எல்லாமே இருக்கிற கேலக்ஸி. இந்த மாதிரி மல்டி கேலக்ஸி நமது மில்கி வே கேலக்சியில் இருக்கிற நமது சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பம், இது எல்லாமே அந்த பிக் பேங்க்ல தான் வந்துச்சு. அந்த பிக் பேங் 13.8 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி பிக் பேங் ஏற்படுச்சு, பெருவெடிப்பு ஏற்படுச்சு. அந்த பிக் பேங்க் அப்புறம் 2 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது 11.4 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கேலக்சியில் சூரியன்களின் நிறையை விட 20 மடங்கு அதிகமான நிறையை கொண்டுள்ள ஒரு நட்சத்திரம் எந்த அளவு பிரைட்னஸ் வெளிப்படுத்திடுச்சோ அதை விட பல மடங்கு பிரைட்னஸோட அந்த நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சு AT2023 ADSV சூப்பர்னோவா உருவாயிருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூப்பர்னோவாவை இன்னும் ஃபர்தரா ஸ்டடி பண்றதன் மூலம் பிரபஞ்சம் ஆரம்ப காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் எப்படி உருவானுச்சு, மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் எப்படி அழியுது போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த AT2023 ADSV இந்த சூப்பர்னோவாக்கு அப்புறம் இந்த நட்சத்திரம் நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்குலேருந்து 30 மடங்குக்குள்ள இருக்கிற நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரம் நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும். நட்சத்திரங்களின் நிறையை விட 30 மடங்கு அதிகமான நிறையை கொண்டுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நட்சத்திரம் பிளாக் ஹோல்ஸா மாறும். நட்சத்திரங்களின் நிறையை விட 8 மடங்கு குறைவான நிறையுள்ள நட்சத்திரம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் ஆஃப் நட்சத்திரமாக மாறும். நமது சூரியனும் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஒயிட் ஆஃப் நட்சத்திரமாக மாறும். இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.